Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Ar-Rahmanu ya Allah, Ar-Rahimu ya Allah, Al-Maliku ya Allah, Al-Quddusu ya Allah, As-Salamu ya Allah, Al-Mu'minu ya Allah, Al-Muhaiminu ya Allah. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன்னாசி அஜ்மஈன். அம்மா பஅத். பலவீனமான அடியார்களுக்கு பலமாக நின்று அருட்புரியும் வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே எல்லா புகழும். இன்னும் எந்த நபி நடந்து வந்தால் கார்மேகமும் குடைபிடிக்குமோ அப்படிப்பட்ட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள் மீதும் இன்னும் நல்லடியார்கள் மீதும் நம்மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ரமலானுடைய மாதத்தில் அஸ்மாவுல் ஹுஸ்னா விளக்கத்தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கும் இஸ்மு அல் ஹபீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஹபீர் என்றால் ஆழ்ந்து அறிந்தவன், யாவற்றையும் நன்கறிந்தவன் என்று கூறப்படுகிறது. எந்த ஒன்றும் அவனுக்கு மறைந்ததாக இல்லை. அதாவது இந்த உலகில் எது நடந்தாலும் அல்லாஹ் அதனை அறிவான். அவன் அனுமதியின்றி ஒரு அணு கூட அசையாது. இது அல் ஹபீருக்கு சொல்லக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கிறது. வானத்திலோ அல்லது பூமியிலோ ஒன்று அசைவதாக இருந்தாலும் அல்லது அசையாமல் அமைதியாக இருப்பதாக இருந்தாலும் அதனை அவன் அறிவான். அவன் ஆரம்பத்தையும் முடிவையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். அவனே அல் ஹபீராக இருக்கின்றான். இன்னும் ஒரு நல்லவர் இருக்கிறார். இன்னும் அவர் நற்காரியங்களில் ஈடுபவராக இருக்கிறார். ஆனால் அவர் வாழ்க்கையில் பல சோதனைகள் உள்ளது. ஏனென்று அல் ஹபீராக இருக்கக்கூடிய வல்ல ரஹ்மானுக்கே தெரியும். ஒரு மருத்துவர் ஒரு பெண்ணை பரிசோதிக்கின்றார். அந்த பெண்ணின் நோய் இருக்கும் இடத்தை அவர் பார்த்தாரா அல்லது அதற்கு மேலும் அவர் பார்த்தாரா என்பதை அல்லாஹ்வே அறிவான். அவர் பார்வையின் மோசடியை அவன் அறிபவராக இருக்கிறான். இந்த நாமம் குர்ஆனிலே 40க்கும் மேற்பட்ட வசனங்களில் இடம்பெற்றுள்ளது. அல்லாஹ் நம் ஒவ்வொருவரையும் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் செய்யும் செயல் எதுவும் அவனுக்கு தெரியாததாக, அதாவது மறைந்ததாக இருக்காது. இந்த உண்மையை மனதில் கொண்டு நாம் தூய்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அல் ஹபீராக இருக்கிறான் என்பதை அறிந்த உள்ளம் அல்லாஹ்வை பற்றிய பயத்தோடு வெட்க உணர்வோடும் இருக்கும். அப்படி அல்லாஹ்விற்கு பயந்து ஒரு மனிதன் இருந்தால் அப்படிப்பட்ட அந்த மனிதன் எப்படி இருப்பான் என்றால் அல்லாஹ்விற்கு மாறு செய்யாமல் இன்னும் பாவங்களில் இருந்து விலகி இருப்பவனாக இருப்பான். இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் நம்மையும் அல்லாஹ்விற்கு பயந்தவனாக வாழ கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.